ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ காமர்ஸில் பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் வந்து ஸ்டாண்டப் இந்தியா, அதாவது வந்து இந்தியா வந்து இனோவேஷன்ஸ் புதுமைகளை புகுத்தக்கூடிய அந்த என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, தொழில் முனைவர், அவங்களுக்கு இந்தியா வந்து என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் முயற்சிகள் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து நிறைய பார்த்துட்டோம். அதாவது ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம், மேக் இன் இந்தியா பார்த்தோம், அடல் இனோவேஷன்ஸ் மிஷன்ஸ் பார்த்தோம், சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் உமன் பார்த்தோம், டிஜிட்டல் இந்தியா பார்த்தோம், இன்னைக்கு கிளாஸில் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம், ட்ரேட் ரிலேட்டட் டு என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம், பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா அது பார்த்தோம், அந்த ஸ்கீமை பற்றி பார்த்தோம். அப்புறம் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அந்த ஸ்கீமை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி என்பவர்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட்டு இந்த ஸ்கீம் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம், அதர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து பிற இதுவரை பார்த்தோம் நிறைய என்டர்பிரினர் ஸ்கீம் தான் பார்த்தோம். பிற குறிப்பிட்ட சில இந்த என்டர்பிரினர்ஷிப்போட ஸ்கீம்ஸ் திட்டங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. இன் ஆர்டர் டு சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இன் India, the government has launched various schemes in this past few years. They are follows. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை இந்த பாரம்பரியமான இந்த பயன்பாட்டை ஆதரிக்கக்கூடியதாகவும் வலுப்படுத்தக்கூடியதாகவும் கடந்த சில ஆண்டுகளில் வந்து அரசு வந்து பல்வேறு பிளானிங் திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதாவது இந்தியாவை பொறுத்தவரை நிறைய பாரம்பரியமான பண்பாட்டை வந்து ஆதரிக்கக்கூடியதாகவும் ஓகேயா வலுப்படுத்தக்கூடியதாகவும் சில ஆண்டுகளில் அரசு பல்வேறு திட்டங்கள் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மோடிஃபைடு ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ் ஸ்கீம். அதாவது மோடிஃபைடு ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ்னால் திருத்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சிறப்பு ஊக்கத்தொகுப்பு பேக்கேஜ் திட்டம். ஓகேயா, அதான் திட்டம், அதாவது பேக்கேஜ் ஸ்கீம் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. த SIPS scheme provides capital subsidy of 20% in SEZ and 25% of subsidy in non-SEZ for business units engaged in manufacturing of electronics in the field of the Internet of Things, aeronautics, aerospace and defense, automatic, renewable energy, non-renewable energy, technology, green technology and non-technology. ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கீம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர் ஜோன், அதாவது மண்டலம் சொல்லுங்க ஜோன், அந்த ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஜோன் அப்படிங்கிற அந்த மண்டலத்திற்கு 20% கேபிட்டல் சப்சிடி, ஓகே, மூலதன சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, மூலதன மானியம். ஓகே, அதான் கேபிட்டல் சப்சிடி மற்றும் ஸ்பெஷல் என்டர்பிரினர்ஷிப் ஜோன் அப்படிங்கிற அல்லாத, அதாவது அந்த ஜோனுக்குள்ளே உள்ளதுக்கு வந்து 20% மானியம், அது சப்சிடியும், நான் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஜோன் அப்படின்னா அந்த மண்டலத்துக்குள் இல்லாத அந்த இடத்திற்கு வந்து 25% சப்சிடியும் பின் வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மேலும் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸு, அப்புறம் வந்து ஆட்டோமோட்டிவ், ரினியூவபிள் எனர்ஜி அண்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி, டெக்னாலஜி, இந்த க்ரீன் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம், ஓகேயா, இது போன்றவை எல்லாமே இந்த ஃபீல்டில் பார்க்கப்படுகிறது. ஓகேயா. அதான் வந்து இந்த பிளானிங், இந்த ஸ்கீம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஓகேயா, அதில் வந்து 20% கொடுக்குது. அது நான் எக்கனாமிக் ஜோனில் 25% சப்சிடி கொடுக்குது. இதில் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்தவரை இது எல்லாமே சொல்லப்படுகிறது. இன்டர்நெட்டு, இந்த ஏரோநாட்டிக்ஸு, ஏரோஸ்பேஸு, இது எல்லாமே சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுதான் வந்து மாடிஃபைடு ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா நியூ ஜென் இனோவேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர், அதாவது வந்து நியூ ஜென் இனோவேஷன்ஸ், புதிய தலைமுறை இருக்குல்லையே, அந்த புதிய தலைமுறையை இனோவேஷன்ஸ் புதுமையை புகுத்துதல் மற்றும் என்டர்பிரினர்ஷிப்பு தொழில் முனைவோர் அந்த டெவலப்மெண்ட் மேம்பாட்டு
செயல்பாடுகள் மேம்பாட்டு சென்டர், அதாவது டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நியூ ஜென் ஐஇடிசி, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து நியூ ஜென் ஐஇடிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் வந்து நியூ ஜென் இனோவேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, த நியூ ஜென் ஐஇடிசி provides a limited one-time non-recurring financial assistance to entrepreneurship up to 25 lakhs in the field of the chemical technology, hardware, healthcare and life science, aeronautics, aerospace, defense, agriculture. அதாவது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஆர், ஆர்குமெண்ட் அண்டு விர்ச்சுவல் ரிலேட்டிவ்ஸ், ஆட்டோமேட்டிவ், telecommunications and networks, computer visions, constructions, designs, renewable energy, green technology, fine touch, internet of things, non-technology, social impact, food and beverage, pets and animals, textiles and apparel. இந்த நியூ ஜென் புதிய தலைமுறை, ஓகே, அந்த அடுத்த புதிய தலைமுறைகளை இந்த இனோவேஷன்ஸ் புதுமைகளை புகுத்துதல் மற்றும் அந்த என்டர்பிரினர்ஷிப்னுடைய மேம்பாடுகள். ஓகே, இந்த ஸ்கீம், இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 25 lakhs வர கெமிக்கல் இருக்கு இல்லையா, கெமிக்கல் ரசாயன பொருள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் ரசாயன மென்பொருள்கள் வந்து அந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப முறை மற்றும் ஹெல்த் கேரு மற்றும் அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஏரோநாட்டிக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த அனைத்து விவசாயம், இந்த அடுத்து வந்து என்னது, இந்த கணினி, அந்த தொலைநோக்கு பார்வை, கட்டுமானம், ஸ்ட்ரக்சர், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லாத அந்த க்ரீன் டெக்னாலஜி, தொழில்நுட்ப டெக்னாலஜி, இது எல்லாமே அனைத்து விதமான, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுட்டு மற்றும் அந்த அப்புறம் வந்து பெட் அனிமல்ஸு மற்றும் அனிமல்ஸு, அப்புறம் இது கிளாத்து, டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை மற்றும் அந்த ஆலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஆலைகள், அதெல்லாம் அனைத்து விதமான தொழில்களுக்கும் இதில் வந்து இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நிதி உதவி தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த அதர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர் ஸ்கீமில் இந்த புதிய தலைமுறைகளுக்கு புதுமைகளை புகுத்துபவர்களுக்கு இந்த அனைத்து விதமான தொழில்களுக்கும் நிதி உதவி தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரசால் வந்து நிதி உதவி தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது வந்து பால் பண்ணை இருக்கு இல்லையா, இது எல்லாமே இப்போ அதர் ஸ்பெசிஃபிக்கு. ஓகே, சிறப்பான திருப்பி அதர் எஸ்இஎஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம். ஓகே, டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா இந்த பால் பண்ணை, அதில் அந்த மாதிரி ஒரு தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த டைரி என்டர்பிரினர்ஷிப் development scheme aims at helping entrepreneurs in this field of agriculture, pets, animals and social impact to set up small dairy farms, and incentives are provided to cover the cost of the required equipment of the establishment of the facility. அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா அந்த பால் பண்ணை வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, தொழில் என்டர்பிரினர்ஷிப்பு, அந்த என்டர்பிரினர்களுடைய மேம்பாட்டு, அந்த பால் பண்ணை வைத்து நடத்தக்கூடிய அந்த என்டர்பிரினர்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டு திட்டத்திற்கான அதற்கான நோக்கம், அந்த அக்ரிகல்ச்சரல், இந்த அனிமல்ஸ் செல்ல பிராணிகள் வளர்த்தல் மற்றும் வந்து அனிமல்ஸ் வளர்த்தல், அப்புறம் வந்து சிறிய அந்த பால் பண்ணைகளை உருவாக்குதல், இந்த மாதிரி செயல் திட்டங்களுக்கு எல்லாத்திற்குமே அதற்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் வாங்க நிதி வசதி தரப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது வந்து அரசால் கவர்மெண்ட்டால் இதற்கான நிதி வசதிகள்லாம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம். சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்னா ஒற்றை புள்ளி பதிவு திட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அது சிங்கிள் பாயிண்ட். அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எ கிரேட் ஸ்கீம் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் விச் ப்ரொவைட்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் earnest money deposits. Under this scheme the tenders are issued free of cost. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்ஸ், அதாவது வந்து இந்த பணம் வைப்பிற்கு இந்த செலுத்துதலிருந்து அந்த அதான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்டில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது மைக்ரோ சைஸ் சிறிய மற்றும் ஸ்மால் என்டர்பிரைனர், இவங்களுக்கெல்லாம் வந்து
இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு திட்டமாகவும் இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து இந்த சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த புள்ளி வெளியீடு இலவசமாகவும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. இஷ்யூடு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் ஏஐசி, அதாவது அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் அப் த அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன்ஸ் அட் Nidhi Aayog in 2016 with the overarching purposes of promoting a culture of the innovations and entrepreneurship in the country. This has been set up to provide high-class incubation facilities across various parts of India in terms of capital equipment, operating facilities along with the sectoral experts for monitoring startups, especially in transport, manufacturers, health, energy, water, agricultural and construction sectors. நாட்டில் வந்து பார்த்திங்களா இனோவேஷன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செட்டப் தி அடல் இன்னோவேஷன்ஸ் மிஷன் நமக்கு ஏஐஎம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நாட்டினுடைய புதுமைகளை புகுத்துதல், இந்த கலாச்சாரத்தை பரப்பவும், மேலும் பரவலாக அந்த தொழில் இண்டஸ்ட்ரியல் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் சைடை வளர்க்கக்கூடிய நோக்கத்துடனும் இந்த நிதி ஆயோக்னா அந்த திட்டக்குழு. ஓகே, நிதி ஆயோக் வந்து மட்டும் இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறத 2016 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிதி ஆயோக்கால ஓகேயா திட்டக்குழுவால் வந்து 2016 உருவாக்கப்பட்டதான் இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேயா. மேலும் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் வந்து மக்களுடைய ஹெல்த் கேரு மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல், கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போன்ற அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் துவங்கப்படக்கூடிய அனைத்து செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல் திட்டங்களை நல்லா அதாவது இது பண்ணி பேணி காத்தல், அது மட்டும் இல்லாமல் அதை வளர்க்கக்கூடிய பணியையும் இந்த பிரிவின் மூலமாக செய்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அதாவது வந்து இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு மூலமாக இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன போக்குவரத்து, தண்ணீர், அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, வேளாண்மை, இது எல்லாத்துக்குமே இந்த அடல் இன்குபேஷன் சென்டர்ஸ் மூலம் உதவி செய்யப்படுது, அதாவது இந்த பிரிவு செய்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.